6 மணி நேரம் அளவில்லா அளப்பறங்க. ஒரு வழியா அந்த தீவை நாங்களே கண்டுபிடிச்சிட்டோங்க. பனானா போட்ல கூட்டிட்டு போய் அங்க ஒரு பல்டி, ஸ்பீட் போட்ல ட்ரிஃப்ட்னு மறக்க முடியாத அனுபவம் தான் இந்த ட்ரிப் எங்களுக்கு. ஃபுட்ஸ் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்னு அமைதியா திப்பால இருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜர்னி ஐலாண்டை நோக்கி. அங்க தாங்க இருக்கு நமக்கு அட்வென்ச்சர் ஃபன் ஆக்டிவிட்டிஸ். ஸ்விம்மிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பனானா போட் ரைட், அப்படியே ஃபிளிப், ஸ்பீட் போட் ரைட், கயாக்கிங், ஸ்னோக்லிங்னு அந்த ஐலாண்டை சுத்தி ஒரு செம்ம செலிப்ரேஷன் தான். அட்வென்ச்சர் விரும்பிகளுக்கு இந்த பிளேஸ் கண்டிப்பா மஸ்ட் விசிட்ங்க. விளையாண்டு டயர்டான நமக்கு ஒரு சூப்பரான பஃபட் லஞ்ச் கொடுக்குறாங்க. அதை முடிச்சுட்டு ஆள் கடல்ல மீன் பிடிக்க கூட்டிட்டு போனாங்க. நம்ம நேரம் நமக்கு நண்டு கூட கிடைக்கல. சம்மர்ல எப்படி இருக்குமோன்னு டவுட்ல தான் போனோம். பட் இந்த வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு இந்த டைம். எனி நேஷனாலிட்டி கேன் டிராவல். எமிரேட் சைடு இல்ல ஒரிஜினல் பாஸ்போர்ட் இருந்தா போதும் இந்த பிளேஸ்க்கு போக. நாங்க முசந்தம் டூரிசம் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த திப்பா ஃபுஜரா டூர் புக் பண்ணியிருந்தோம். இவங்க பிக்கப் அண்ட் டிராப் ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்றாங்க. துபாய், சார்ஜா அண்ட் ராசல் கைமா ஏரியாஸ்ல. வாட்ஸ்அப் நம்பரும் மென்ஷன் பண்ணிருக்கேன் ஃபார் என்கொயரிஸ் அண்ட் புக்கிங்.